பிரதர் உங்கள் பேர் அரசு. இசை அரசு. நான் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தேன். அப்பா, தங்கச்சி, சித்தப்பா, அவர் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா ஒரே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நான் இங்கே கார் ஃபேக்ட்ரி எம்டி. ஸோ கார்னால் எனக்கு ஒரு கிரேஸ். கார் ரேசிங்னா அதை விட கிரேஸ். யூனோ இட்ஸ் கிரேசி. வழக்கமான ஒரு பணக்காரன் பையன் செய்கிறது தான். யூனோ பார், டிஸ்கோ, கேர்ள்ஸ், இந்த மாதிரி லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணிட்டேன். ஐ வாஸ் லிவிங் ஃபுல்லி. அதில் நிறைய தப்புகள், கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவுகள் நிறைய நடந்து போச்சு. ஃபேக்ட்ரி நிர்வாகத்தில் எல்லாத்துலேயும். இசை எங்கள் அப்பா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? 40 வருஷம் கட்டி காப்பாத்தின கம்பெனி இது. சாரி டாட், ஒரு சின்ன மிஸ்டேக் ஹேப்பன்ட். சின்ன மிஸ்டேக், இட்ஸ் ஒன் பிக் மிஸ்டேக். ஏப்பா நீட் நேரத்துல கையெழுத்து போட்டு கேட்கறவங்க அள்ளி கொடுத்துட்டு இப்படி வெறும் கை வீசி வந்து நிக்கிறிய? எவ்வளவு பெரிய கம்பெனி, ஒரு ரியல் எஸ்டேட் காரன் கூறு போட்டு விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு. டேட், நான் தான் சொன்னேன் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அது ஏன் ப்ராப்ளம், அதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க, ரிலாக்ஸ். இன்னும் கூப்பிட்டு கண்டிப்பாக. பட் அது இப்போ ஒன்று எனக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியல எனக்கு. ஓகே, இவனுக்கு கல்யாணம் பண்ணாதான் இவன் திருதுவான்ற லெவலுக்கு வந்தப்போ எனக்கு கொஞ்சம் புத்தியும் வந்தது. இட்ஸ் பியூட்டிஃபுல் கேர்ள். ஸோ நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், இனிமே இந்த வாழ்க்கை நமக்கு கிடையாது, நம்ம சேஞ்ச் ஆகணும்னு. ஸோ ஐ ஸ்டாப்ட், எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். அன்னைக்கு நான் திரும்பி வரும்போது ஒரு மேசிவ் ஆக்சிடென்ட். அது நான் பொழைச்சதே பெரிய விஷயமாச்சு. பட் ஐ கேம் பேக். என் ஃபேமிலியோட அன்பும் ஆதரவும் என்னை திரும்ப ஒரு மனுஷனாக்குச்சு. டாக்டர் சொன்னார், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதனால தான் நான் கல்யாணத்துக்குவே ஒத்துக்கிட்டேன். எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். we were very happy. ரொம்ப சந்தோஷமான லைஃப். இப்படி ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. சரி, நமக்கு ஃபேமிலி நமக்கு திரும்ப கிடச்சி போச்சு. இனிமேல் நம்ம ஒழுங்காக இருக்கணும், ஃபேக்ட்ரி நிர்வாகத்தை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணப்போ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஃபேக்ட்ரி வாஸ் இன் த டம்ப். எக்ஸலன்ட் மிஸ்டர் திருநாவுக்கரசு, ஃபேண்டாஸ்டிக். கார் ரேஸ், கால்ஃப், பில்லியர்ட்ஸ் எதுலையுமே உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. தேங்க்யூ. ஆனா எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கிற நீங்க பிசினஸ் ஜீரோவா இருக்கீங்களே. What do you mean? உங்க ஃபேக்டரி இழுத்து மூடுற லெவலுக்கு வந்துட்டதா கேள்விப்பட்டேன். ஏன் ஸ்டேட்டஸ்க்கு நீங்க ஈக்குவலா இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க தங்கச்சியை என் பையனுக்கு மேரேஜ் பண்ணதா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் ஐம் சாரி, உங்க ஸ்டேட்டஸ் போய் இறங்கிடுச்சு. ஸோ என் பையனுக்கு எனக்கு ஈக்குவலா ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். சார், நோ, ஐம் சாரி. நீங்க உங்க தங்கச்சிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துங்க. என் தங்கச்சியோட கல்யாணம் நின்று போச்சு. ஃபேக்ட்ரி மூடுற லெவலுக்கு வந்துருச்சா? சரி, இப்போ நம்ம தளர்ந்துடக்கூடாது. எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு நான் நினச்சப்பா என்னோட பாஸ்ட் காட் அப் வித் மீ. ஒரு நாள் நான் எக்ஸசைஸ் பண்ணப்போ அந்த ஆக்சிடென்ட்டோட ஹேங் ஓவர் என்னை திரும்ப அடிச்சு. மை காட், சப்டியூரல் ஸ்டேஜில் இருக்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆபரேஷன்ல மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை சரி பண்ண முடியாதா டாக்டர்? நோ சான்ஸ், இட்ஸ் டூ லேட். பேஷண்ட் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கிறதே கஷ்டம். பாவம், பெரிய எடுத்த பையன் இந்த சின்ன வயசுலயே. சார், சார், யாரு? மெக்கானிக் சேகர் சார். உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். நாளைக்கு ரேஸ்ன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே வண்டியை பக்காவா ரெடி பண்ணி வாசல்ல நிறுத்திருக்கேன் சார். இந்த ரேஸ்லையும் கண்டிப்பா நீங்க தான் சார் ஜெயிப்பீங்க. எஸ், இது வரைக்கும் நான் எந்த ரேஸ்லையும் தோத்ததே கிடையாது. லைஃப்ல நான் தோத்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அடி மேல அடி, என்ன செய்யறதுன்னு தெரியாம, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியாம I was literally running away. But from what? என் லைஃப் உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் நோ நீங்க யாரு, நீங்க எப்படி, உங்க குடும்பம் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவன் நம்ம 2 பேரையும் இங்க
மீட் பண்ண வச்சதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில் உங்களை நான் கேட்குறேன். பிரதர், எனக்கு உண்மையிலே நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நான் கேட்கறது செய்வீங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. கேட்க கூடாதுதான், ஆனா எனக்கு வேற வழி இல்லை. ஐ பெக் யூ, ஹெல்ப் பண்ணுவீங்களா பிரதர்? நிச்சயமா செய்கிறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. ஐம் ஆல் ரைட் நவ். ஐம் ஆல் ரைட் நவ். தேங்க் யூ. Squads, parties on the way. Over. இன்ஸ்பெக்டர், எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உங்களை தான் தேடி வந்துட்டேன். இல்ல இல்ல சார். சாரி சார், உங்க அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தான் உங்களை உங்க வீட்டுல விடுறதுக்கு நாங்க வர வேண்டியதா போச்சு. தம்பி, என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? பெட்டியை கொடுங்க. பாப்பா, என்னாச்சுப்பா? ட்ரெயின்ல வரதா தகவல் கிடைச்சது, பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். வாங்க சார், உள்ள வாங்க சார். சாரி சார், எங்க டியூட்டி முடிஞ்சது, நாங்க வரோம். என்ன ஆளுப்பானு? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன்றும் சொல்ல வேணாம், பேசாம வா. சார் நான் வந்து சாரா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வந்தோன்னா சித்தப்பா சாரா ஆயிட்டுனா ஏப்பா? இல்ல. ராத்திரி போட்டு தின்ன இறங்கலையா? ஆமா, போலீஸ்கார கூட்டு வரலைனா வீட்டுக்கே வந்துருக்க மாட்டேன் போட்டுருக்க. என்ன யோசிக்கிற? திரும்ப வீட்டை விட்டு எப்படி எஸ்கேப் ஆகிறேன்னா? இல்ல. இது பாருப்பா, நான் உன்னை அண்டி பிழைக்கிறவன், உன்னை கண்டிக்கிற உரிமை எனக்கு இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ள வா, ஒரு இடம் வீட்டு நிலைமை கொஞ்சம் பாரு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் போல பண்ணு. பாப்பா. ஏன் சித்தப்பா காணாம போயிட்டீங்க? நீங்க காணாம போனதுல இருந்து வீட்ல யாருமே சாப்பிடல. நாங்க கூட சாக்லேட் சாப்பிடல தெரியுமா? அதான் சித்தப்பா வந்தாச்சே, நம்ம இனிமே நிறைய சாக்லேட் சாப்பிடலாம். இனிமே காணாம போக மாட்டீங்கல்ல? ஏய் கபில், புஷ்பா, கோ இன்சைட். எக்ஸ்கியூஸ் மீ நாம். உனக்கு என்னடா ஆச்சு திரு? இல்ல நான் கேட்டா பிரச்சனைன்னு சொல்லுவ. என்னடா பிரச்சனை உனக்கு? ஃபேக்டரி நஷ்டத்துல ஓடுதுனா? லுக் ஹியர், இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத ஆளே இல்ல. அதை சந்திக்க தான்டா வாழ்க்கை. இந்த பாரு, உங்க சித்தி பையனை நினைக்காத. கூட பிறந்த அண்ணன் நான், புரியுதா? அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால், எங்க இருக்க ஏது இருக்கானே. இல்ல சித்தி, இவன் வாப்பா, முதல்ல போய் பிரியாவை பாரு. இல்ல நான் போடா உள்ள. என்ன கோ இன்சைட். கோ இன்சைட் ஐ சே. பிரியா, அண்ணே, என்னடாச்சு? ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க? என் கல்யாணம் நின்னு போச்சுன்னு மனசடிச்சு போயிட்டீங்களா? உன் தங்கச்சிக்கு 1000 மாப்பிள்ளை கிடைப்பாங்கண்ணே, ஆனா உன்ன மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு எங்க அண்ணன் கிடைப்பாங்க? இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேல? அப்பா பாத்தீங்களாண்ணே? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.